இளம் எஜமானியை ஏதோ பயங்கரமாக காயப்படுத்தியிருக்கிறது. அவள் பைத்தியமாகிவிட்டாளா? என் அறையை உன்னிப்பாக கவனித்துக் கொள்ளுங்கள். நான் என் தாத்தாவை பார்க்கப் போகிறேன் என்று யுன் சுஜியு கூறினார். பின்னர் அவள் ஒரு ஸ்பிரிங் காலடியில் வைத்துக்கொண்டு யுன் சியோடியனின் படிப்பு அறைக்குச் சென்றாள். யுன் குடும்பத்தின் வீட்டில் உள்ள அனைத்து வேலைக்காரர்களும் யுன் சுஜியுவின் உடை எவ்வளவு வித்தியாசமாக இருந்தது என்பதைக் கண்டு குழப்பமடைந்து திகைத்து போனார்கள். 9வது இளம் எஜமானி கருப்பு நிறத்தில் மட்டும் அணியவில்லையா? இன்று அவள் ஏன் சீட்டரின் வெள்ளை சீருடையை அணிந்திருக்கிறாள்? அவள் பைத்தியமாகிவிட்டாளா? அவள் முதுகில் ஏன் ஒரு மரக்கிளை இருக்கிறது? இன்று இளம் மாஸ்டர் சாங்கிங்கின் நினைவு நாள். அதன் காரணமாக இளம் எஜமானிக்கு ஏதாவது அதிர்ச்சி ஏற்பட்டிருக்க முடியுமா? அதை நிறுத்து. முரட்டுத்தனமாக நடந்து கொண்டதற்கு என்னை மன்னியுங்கள். ஆனால் எங்கள் இந்த 9வது இளம் எஜமானி தனது முழு நேரத்தையும் பாய் மோயுவை துரத்துவதில் செலவிடுகிறாள். அவளுக்கு இன்னைக்கு என்ன நாள்னு கூட ஞாபகம் இருக்காது. யங் மாஸ்டர் சாங்கிங்கின் முந்தைய நினைவு நாளில் அவள் பிரார்த்தனைகளில் அதிக முயற்சி எடுக்கவில்லை. ஒரு கண்ணீர் கூட சிந்தவில்லை என்பது எனக்கு நினைவிருக்கிறது. அதன் பிறகு அவள் பாய் மோயுவுடன் டேட்டிங் செல்ல ஒரு உணவகத்திற்குச் சென்றாள். என்ன ஒரு நன்றியற்ற முட்டாள்தனம்! இவ்வளவு சத்தம் போடாதே. அவள் அதைக் கேட்டால் அவள் மீண்டும் வீட்டுத் தலைவரிடம் புகார் செய்வாள். அப்படி நடந்தால் நாங்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவோம். யூன் குடும்பத்தின் அனைத்து கிளை உறுப்பினர்களும் வீட்டுத் தலைவருடன் கடுமையான பிரச்சினைகளை சந்திப்பதற்கு அவள்தான் காரணம். ஆனால் எங்கள் வீட்டுத் தலைவர் ஒரு அன்பான மனிதர். அவளை போன்றவர்களை யுன் குடும்பத்திலிருந்து அவன் வெளியேற்ற வேண்டும். யுன் சுஜியுவுக்கு மிகவும் கூர்மையான கேட்கும் திறன் இருந்தது. மேலும் அனைவரின் தாழ்ந்த முணுமுணுப்புகளையும் அவளால் கேட்க முடிந்தது. இதன் விளைவாக அவள் கொஞ்சம் தடுமாறினாள். இரத்தக்களரி! நான் ஏன் இவ்வளவு மோசமான ஒரு விசித்திரமான மனிதனின் உடலுக்குள் இடம்பெயர்ந்தேன்? வேலைக்காரர்கள் என்ன சொன்னார்கள்? அவள் இறப்பதற்கு முன்பு அவளுடைய அசல் ஆளுமை என்ன செய்தது என்பதை ஆராய்ந்த பிறகு யுன் சுஜியு ஆன்மா சேகரிப்பு மாத்திரை திருடப்பட்டது என்ற உண்மையை யுன் சியோடியன் மறைத்துவிட்டதாக முடிவு செய்தார். எனவே யுன் சுஜியு தான் இதுவரை சந்திக்காத தனது புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தாத்தாவை மிகவும் விரும்பினார். இவ்வளவு நன்றி கெட்ட ஒரு பிராட்டை இவ்வளவு நன்றாக நடத்த முடியும் என்ற உண்மையை கருத்தில் கொண்டு யுன் சியோடியன் தனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் மிகவும் மதிக்கும் ஒரு கனிவான மற்றும் அன்பான மனிதராக இருக்க வேண்டும். யுன் சியோடியன் தனது இளைய மகனை மிகவும் நேசித்ததாலும் யுன் சாங்கிங் இவ்வளவு இளம் வயதில் இறந்துவிட்டதற்காக அவர் வருத்தப்பட்டதாலும் கூட இருக்கலாம். இறந்த தனது மகனுக்கு இனி அன்பை காட்ட முடியாததால் அவர் தனது அனைத்து அன்பையும் கொடுத்தார். அதற்கு பதிலாக யுன் சுஜியுவிடம் அவளுடைய அசல் ஆளுமையாக இருந்த முட்டாள்தனமான பெண் அந்த அன்பை பாராட்டாதது மிகவும் அவமானமாக இருந்தது. யுன் சுஜியு தலை குனிந்து யோசித்துக் கொண்டிருந்தபோது யாரோ அவள் வழியில் நின்றார்கள். ஐயோ, இன்றிரவு நீல நிலவு வரப்போகிறதா? யுன் சுஜியு, பாய் மோயுவுடன் நீங்கள் சுற்றித் திரியாமல் இருப்பதை பார்ப்பது மிகவும் அரிது. ஹே, காகம் போன்ற உன்னுடைய உடைகளில் ஒன்றை ஏன் நீங்கள் அணியவில்லை? உன் முதுகில் உள்ள மரக்கிளையில் என்ன இருக்கிறது? இது பாய் மோயுவின் ஃபெடிஷ்களில் ஒன்றா? ஹாஹாஹா! பேசியவர் யூன் சுயர். அவர் குடும்பத்தில் 2வது மூத்த பேரக்குழந்தை. இந்த வருடம் அவருக்கு 19 வயது. அவர் அடிக்கடி யுன் சுஜியுவை கொடுமைப்படுத்தினார். யுன் சுஜியு தன் கண்களை புத்திசாலித்தனமாக உருட்டினார். உலகில் உண்மையிலேயே எல்லா வகையான மக்களும் இருந்தனர். உலகம் எவ்வளவு பெரியது என்பதைக் கருத்தில் கொண்டு மிகவும் விசித்திரமான
மிகவும் விசித்திரமான மக்களை அவர்கள் சந்தித்தபோது கூட யாரும் ஆச்சரியப்படக்கூடாது. எனவே யுன்சூர் போன்ற ஒருவர் இருந்தார். யுன்சூர் தனது அசல் ஆளுமையை மிகவும் கொடுமைப்படுத்தினார். மேலும் அவரது அசல் ஆளுமை யுன் குடும்பத்தில் உள்ளவர்களை பற்றி தொடர்ந்து மோசமாக நினைத்ததற்கும் அவர்களைப் பற்றிய தனது பார்வையை மாற்ற பிடிவாதமாக மறுப்பதற்கும் இது ஒரு காரணம். அட்குரி நோபல்பன் அட்குரி இரண்டாவது சகோதரரே, நான் இப்போது தாத்தாவைத் தேட அவசரப்படுகிறேன். தயவுசெய்து வழிவிட முடியுமா? யுன்சூஜியு திட்டவட்டமாக கூறினார். யுன்சூர் ஒரு கணம் திகைத்து போனார். யுன்சூஜியு பொதுவாக முழு உலகமும் அவளுக்கு எதிராக இருப்பது போல் மிகவும் சோகமாகவும் காணப்பட்டார். இன்று அவள் ஏன் இவ்வளவு அமைதியாகத் தோன்றினாள்? உனக்கு வழிவிடுவதில் எனக்கு எந்த பிரச்சினையும் இல்லை, ஆனால் இப்போதெல்லாம் எனக்கு கொஞ்சம் பண பற்றாக்குறை உள்ளது. எனக்கு 100 தாலிகள் வெள்ளி கொடு. யுன்சூர் ஒரு இருண்ட புன்னகையுடன் கூறினார். யுன்சூர் ஒரு அனாதை பெண்ணாக இருந்தபோதிலும் அந்த வயதான மனிதர் யுன்சியோடியன் அவளுக்கு ஒருபோதும் பணத்தை இழக்கவில்லை. 100 தாலிகள்? நீ ஏன் போய் யாரையாவது கொள்ளையடிக்கக்கூடாது? ஷூ, போய்விடு. என் பார்வையிலிருந்து விலகிப்போ. யுன்சுஜியு வாழ்க்கையில் 2 விஷயங்களை மட்டுமே விரும்பினாள், உணவு மற்றும் பணம். யுன்சுயர் பணத்தை விரும்புகிறாள் என்று அவள் கேள்விப்பட்டவுடன் வாலை மிதித்த பூனையைப் போல அவள் உடனடியாக கோபத்தில் பறந்தாள். யுன்சுஜியுவின் முகத்தில் இருந்த கடுமையான மற்றும் கோரமான முகபாவனையால் யுன்சுயர் அதிர்ச்சியடைந்தார். முதல் நாளிலிருந்தே அவர் யுன்சுஜியுவிடம் பணம் பறித்து கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவள் ஏன் திடீரென்று அதைப் பற்றி இவ்வளவு கவலைப்படுகிறாள்? யுன்சுயரால் வெட்கத்தையும் கோபத்தையும் தவிர்க்க முடியவில்லை. யுன்சுஜியு, நான் இங்கே உங்களிடம் நல்லவராக இருக்க முயற்சிக்கிறேன், அதனால் நீங்கள் அதை நன்றாக பாராட்டுகிறீர்கள். நீங்கள் எங்களிடமிருந்து விலகி வாழ்ந்து எங்கள் எதிரிகளுக்கு ரகசியமாக உதவும் ஒரு நன்றியற்ற குழந்தை. நீங்கள் வெள்ளியை கொடுக்கவில்லை என்றால் என்னை நம்புங்கள், நான் உங்கள் முகத்தை என் கைமுட்டியால் மீண்டும் அலங்கரிப்பேன். இப்போ என்னை கஷ்டப்படுத்தி இருக்கேன். நீங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, எந்த செயலும் பண்ணல. உங்க முகம் எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு பாருங்க. உங்க பெயர் யுன்சூர். யுன்மோரன் இல்லன்னு உங்களுக்கு நிச்சயமா தெரியுதா? நீங்க ரொம்ப முட்டாள். நீம்விட். யுன்சூஜியுவின் கண்களில் இருந்து ஒரு கோபம் பளிச்சிட்டது. அடப்பாவி, என்னிடமிருந்து பணம் பறிக்க அவன் எவ்வளவு துணிச்சலா முயற்சி பண்றான். அவன் கடந்த காலத்தில் திருடிய பணத்தை எல்லாம் திருப்பித் தருவான்னு நான் உறுதி செய்யணும். யுன்சூஜியுவுக்கு தன்னை திட்டும் தைரியம் இருக்கும்னு யுன்சூர் ஒருபோதும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். தங்களைச் சுற்றியுள்ள வேலைக்காரர்கள் என்ன நடக்கிறதுன்னு கிசுகிசுக்கிறதை பார்த்ததும் அவர் உடனடியாக வெட்கப்பட்டு கோபமடைந்தார். நீ சரி, யுன்சூஜியு. உன் பெரியவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்று உனக்கு தெரியாததால் நான் உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கிறேன். யுன்சூயார் தன் கையை நீட்டி யுன்சூஜியுவின் முகத்தில் அறையப் போகிறான். வீட்டுத் தலைவரின் குடியிருப்பில் இருந்த அனைத்து வேலைக்காரர்களும் மிகவும் பயந்து கண்களை மூடிக்கொண்டனர். ஐயோ, 2வது இளம் எஜமானர் 2ஆம் நிலை ஆன்மீக சுத்திகரிப்பு உலகில் இருக்கிறார். 9வது இளம் எஜமானி நிச்சயமாக அந்த அடியிலிருந்து பறந்து அனுப்பப்படுவாள். ஆனால் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிராக யுன்சூஜியு மெதுவாக பக்கவாட்டில் குதித்து யுன்சூயரின் கையைத் தடுத்தான். அட்குரி நோபல்பன் அட்குரி. யுன்சூயார், நீ குருடனா அல்லது ஏதாவது? நான் இங்கே நிற்கிறேன், அதனால் உன்னால் ஏன் என்னை அடிக்க முடியவில்லை? ஐயோ, நீ ஏன் இவ்வளவு முட்டாள்? யுன்சுஜியு ஒரு சிறிய முயல் போல துள்ளி குதித்தாள்.
நீண்ட நேரம் முயற்சித்த பிறகும் யுன் சுயரால் அவளுடைய அங்கியின் துணியை அறையக்கூட முடியவில்லை. எல்லா வேலைக்காரர்களும் கண்களை விரித்தனர். புனித பசு. எல்லா நேரங்களிலும் விசித்திரமான விஷயங்கள் நடந்தாலும் இன்று நிறைய விசித்திரமான நிகழ்வுகள் நடந்தன. 9வது இளம் எஜமானி எப்போது இவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தாள்? யுன் சுஜியு தன்னை பற்றி மகிழ்ச்சியடைந்தாள். 2ஆம் நிலை ஆவி சுத்திகரிப்பு உலகில் இருப்பது உண்மையில் சரி, ஒன்றுமில்லை. அப்படியானால் அவள் இனி தயங்க மாட்டாள். நீ ஏன் என் முன்னாடி இருக்கிறதுக்கு பதிலாக வேறு எங்காவது இருக்கக்கூடாது, குப்பை? யுன் சுஜியு ஒரு திறப்பை கண்டுபிடித்து யுன் சுயரின் வயிற்றில் உதைத்தான். யுன் சுயர் மிகவும் வன்முறையான, அழகற்ற காட்சியில் அவன் முதுகில் விழுந்தான். யுன் சுஜியு புருவங்களைச் சுருக்கினாள். அவள் இப்போது ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த உடல் மிகவும் பலவீனமாக இருந்தது. நவீன யுகத்திலிருந்து அவளுடைய உடல் அவளுக்கு இருந்திருந்தால் அவள் யுன் சுயரை மிகவும் கடுமையாக உதைத்திருக்கலாம். அவன் அப்படித்தான் நூற்றுக்கணக்கான அடிகளுக்கு மேல் தூக்கி வீசப்பட்டது. ஆனால் இந்த முறை அவளால் யுன் சூரை டஜன் கணக்கான மீட்டர்கள் மட்டுமே தூக்கி எறிய முடிந்தது. யுன் சூர் ஒரு கணம் உறைந்து போய் பின்னர் அவர் சபிக்கத் தொடங்கினார். நீ அழுகிய, இதயமற்ற ஸ்லாட்! என்னை உதைக்க உனக்கு எவ்வளவு தைரியம்? நான் உன்னை எப்படி துன்பப்படுத்தப் போகிறேன் என்று கொஞ்சம் காத்திருந்து பார். யுன் சூர் எழுந்து நின்றவுடன் யுன் சூரி முன்னோக்கி குதித்து அவருக்கு பல உதைகளை கொடுத்தார். அவள் உதைத்தாள், உதைத்தாள், உதைத்தாள். யுன் சூரி யுன் சூரை உதைப்பதற்கு அடிமையாகிவிட்டாள். அவள் உதைத்தபடி முணுமுணுத்தாள். உதை, உதை. பந்தை உதை. அதை மிக உயரமாக உதை. தோட்டச் சுவரின் மேல் உதை. வானத்திற்கு உதை. ஆரம்பத்தில் யுன் சூர் இன்னும் யுன் சூரியை சத்தமாக சபித்துக் கொண்டிருந்தார். ஆனால் அதன் முடிவில் வலியால் அழுவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. பார்த்து கொண்டிருந்த அந்த வேலைக்காரர்களில் சிலர் தங்கள் கண்களை தேய்த்து கொண்டனர். சிலர் யதார்த்த சோதனைக்காக தங்களை தாங்களே கிள்ளிக் கொண்டனர். புனித பசு. 9வது இளம் எஜமானி எப்போதிலிருந்து இவ்வளவு சக்தி வாய்ந்தவளாக மாறினாள்? யுன் சுஜியு போதுமான அளவு வேடிக்கை பார்த்த பிறகு அவள் யுன் சுயரின் பணப்பையை பிடுங்கினாள். அவள் அதை திறந்து உதடுகளை பிதுக்கினாள். ஐயோ, நீ மிகவும் ஏழை, இல்லையா? நீ என்னிடம் மிரட்டி வாங்கிய 1000 வெள்ளி நாணயங்களை திருப்பித் தர நான் உனக்கு 1 மாதம் அவகாசம் தருகிறேன், இல்லை என்றால் நான் உன்னை பார்க்கும் ஒவ்வொரு முறையும் உன்னை அடிப்பேன். ஆனால் யுன் சுயர் கடினமாக இருந்தார். இது தவிர அவர் ஆன்மீக ஆற்றலையும் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவர் ஏற்கனவே அடிகளிலிருந்து மீண்டுவிட்டார். மேலும் அவர் கடுமையாக, யுன் சுஜியு, நீ சின்ன பொண்ணு. நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் என்றார். ஓ வாவ்! நான் மிகவும் நல்லவனாக இருப்பது போல் தெரிகிறது. சரி, இந்த முறை கொடூரமாக நடந்து கொண்டதற்கு என்னை குறை சொல்லாதே. யுன் சுஜியு யுன் சுயரை பார்த்து தந்திரமாகச் சிரித்து யுன் சுயரின் உடலை சில முறை குத்தினார். அதன் பிறகு உடனடியாக யுன் சுயர் ஒரு பன்றி கொல்லப்படுவது போல் வலியால் கத்தத் தொடங்கினார். மொழிபெயர்ப்பாளரின் குறிப்பு: உதை, உதை, பந்தை உதை. அதை மிக உயரமாக உதை. தோட்டச் சுவரின் மேல் உதைத்து, வானத்தை நோக்கி உதை. இது அசல் உரை அல்ல. உங்கள் காலை தூக்குங்கள், பந்தை உதைக்கவும். 21 ஐரிஸ் லாக்டியாக்கள் பூக்கும். பின்னர் 2825628257 என்பது பிந்தையது குழந்தைகள் பந்தை உதைப்பதில் விளையாடும் விளையாட்டில் ஒரு ரைம் ஆகும். மேலும் அதன் முக்கிய செயல்பாடு தாளத்தை உருவாக்குவதில் செயல்படுகிறது. ஆனால் நாங்கள் அதை மொழிபெயர்த்தவுடன் அது அதன் தாளத்தை இழந்ததைக் கண்டறிந்தோம்.
மேலும் அதிக ஆலோசனைக்கு பிறகு யுன் சுஜியுவின் உதைகளின் தாளத்தை பற்றிய தெளிவான யோசனையை பெற குழந்தைகள் பந்துகளைச் சுற்றி உதைக்கும்போது தாளமாகச் செயல்படும் பந்துகளை உதைப்பது பற்றிய மற்றொரு நர்சரி ரைமை பயன்படுத்த முடிவு செய்தோம். இப்போது தெரியவில்லை. யுன் சுஜியு தங்களை பார்த்து கொண்டிருந்த வேலைக்காரர்களைச் சுற்றி பார்த்தார். அந்த பயந்த ஊழியர்கள் தரையை ஆவேசமாக பார்த்தார்கள். இதைப் பற்றி யாராவது உங்களிடம் கேட்டால், என் இரண்டாவது சகோதரர் பார்வை இழந்ததால் கீழே விழுந்தார் என்று சொல்லுங்கள். நான் சொல்வதை நீங்கள் கேட்கிறீர்களா? உங்களில் யாராவது முட்டாள்தனமாக பேசத் துணிந்தால், என் நிழல் இல்லாத உதை உங்கள் முகத்தில் முத்தமிடுவதை நான் உறுதி செய்வேன். அது மிகவும் கொடூரமானது. அது மிகவும் வெட்கக்கேடானது. அவரை உதைத்தது நீங்கள்தான். சரியா? நாங்கள் அப்படி பொய் சொல்வது உண்மையில் சரியா? ஆனால் இந்த வேலைக்காரர்கள் யுன் சுஜியுவின் கால்களால் முத்தம் பெற விரும்பவில்லை. மேலும் அவர்கள் வீட்டுத் தலைவரின் குடியிருப்பில் வேலை செய்து கொண்டிருந்தனர். எனவே யுன் சுஜியு ஒரு கெட்டவராக இருந்தாலும் அவள் பக்கம் இருப்பதைத் தவிர வேறு வழி இல்லை. யுன் சுஜியு வேலைக்காரர்கள் தலையசைப்பதைக் கண்டதும் அவள் திருப்தியான புன்னகையை வெளிப்படுத்தினாள். அவள் யுன்சூரின் பண பையிலிருந்து சில வெள்ளித் துண்டுகளை பிடித்து வேலைக்காரர்களிடம் எறிந்தாள். அவள் இதைச் செய்யும்போது அவள் இதயத்தில் உருவக வலியை தாங்கிக் கொள்ள வேண்டியிருந்தது. ஏனென்றால் அவள் பணத்தை விட்டுவிட வேண்டியிருந்தது. இதோ உங்கள் பயந்த ஆன்மாக்களை அமைதிப்படுத்த கொஞ்சம் பணம். மேலும் உங்களில் யாராவது எதிர்காலத்தில் என் முதுகுக்குப் பின்னால் என்னை சபிக்கத் துணிந்தால் என் நிழல் இல்லாத உதை மூலம் உங்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன். யுன் சூஜியு பேசி முடித்ததும் அவள் படிகளில் ஒரு நீரூற்றையும் முதுகுக்குப் பின்னால் ஒரு மரக்கிளையையும் வைத்துக்கொண்டு வெளியேறினாள். வேலைக்காரர்கள் வலியால் அலறிக் கொண்டிருந்த யுன்சூரையும் அவர்கள் வைத்திருந்த வெள்ளியையும் பார்த்து உடனடியாக ஒரு முடிவை எடுத்தார்கள். ஓ இல்லை. இரண்டாவது இளம் எஜமானர் கீழே விழுந்தார். இரண்டாவது எஜமானியின் இல்லத்தில் உள்ள எல்லா வேலைக்காரர்களும் எங்கே? சீக்கிரம் இங்கே வாருங்கள். இரண்டாவது இளம் எஜமானர் மோசமாக விழுந்தார். அந்த இதயமற்ற வேலைக்காரர்களை கேட்டதும் யுன்சூர் மிகவும் கோபமடைந்து உடனடியாக மயக்கமடைந்தார். யுன்சூரின் சேவகர்கள் விரைவில் அங்கு விரைந்தனர். யுன்சூர் ஒரு விபச்சார விடுதியில் விருந்து வைப்பதற்காக யுன்சூஜியுவிடமிருந்து கொஞ்சம் பணம் பெற திட்டமிட்டிருந்தார். எனவே அவர் தனது இந்த சேவகர்களிடம் தன்னை தனியாக விட்டுவிடுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த சேவகர்கள் அவ்வாறு செய்வதில் மகிழ்ச்சியடைந்தனர். சிறிது ஓய்வு நேரத்தையும் பெற்றனர். மேலும் அவர்கள் இரண்டாவது எஜமானியின் வீட்டிற்கு திரும்பவிருந்தனர். வீட்டுத் தலைவரின் வீட்டிலிருந்து வந்த வேலைக்காரர்கள் இரண்டாவது எஜமானியின் வேலைக்காரர்கள் இங்கே இருப்பதைக் கண்டதும் அவர்கள் விரைவாக, ஓ கடவுளே! இரண்டாவது இளம் எஜமான் நடந்து செல்லும்போது திடீரென்று விழுந்தார். சீக்கிரம் பாருங்கள் என்றனர். ஆமாம். இரண்டாவது இளம் எஜமான் கொஞ்சம் அதிகமாக குடித்திருக்கலாமா? சீக்கிரம் அவனை திரும்ப அழைத்து வந்து அவனை பரிசோதிக்க ஒரு மருத்துவரை அழைக்கவும். யுன்சூருடைய வேலைக்காரர்கள் குழப்பமடைந்தனர். இருப்பினும் யுன்சூருடைய உடலில் காயத்தின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. அவர் அடிக்கப்பட்டதாகத் தெரியவில்லை. மேலும் யுன் குடும்பத்தின் வீட்டில் உள்ள யார் இரண்டாவது இளம் எஜமானரை அடிக்கத் துணிவார்கள்? அவர் தடுமாறி தானே விழுந்திருக்க வேண்டும். யுன்சூரை தனது வேலைக்காரர்கள் தூக்கிச் சென்ற பிறகு வீட்டுத் தலைவரின் குடியிருப்பில் உள்ள அனைத்து வேலைக்காரர்களும் தங்கள் வாயை மூடிக்கொண்டு சிரித்தனர். ஒன்பதாவது இளம் எஜமானி மிகவும் பொல்லாதவள். இரண்டாவது இளம் எஜமானரின் உடலில் காயத்தின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. மேலும் அவர் விழித்தெழுந்த பிறகு யுன் சுஜியுவால் தாக்கப்பட்டதாக மற்றவர்களிடம் சொன்னாலும்
யாரும் அவரை நம்ப மாட்டார்கள். 9வது இளம் எஜமானி குப்பை துண்டாக புகழ் பெறவில்லையா? இன்று அவள் ஏன் திடீரென்று இவ்வளவு சக்தி வாய்ந்தவள்? அவள் உண்மையில் 2வது இளம் எஜமானரை வென்றாள். அவர் ஆவி சுத்திகரிப்பு மண்டலத்தின் 2ஆம் நிலை. எவ்வளவு விசித்திரமானது! 9வது இளம் எஜமானி அப்படி இல்லை என்று தோன்றியது. எவ்வளவு கேவலமான ஆள்! எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் வீட்டில் இருந்த மற்ற இளம் எஜமானர்களையும் விட அவர்களுக்கு அதிக பணம் கொடுத்தாள். யுன் சுஜியு தனது பெயரைச் சரிசெய்வதில் சிறிது முன்னேற்றம் அடைந்ததை அறிந்திருக்கவில்லை. இப்போது அவள் யுன் சியோடியனின் படிப்பு அறைக்கு வெளியே நின்று உள்ளே பார்க்க தலையை ஆட்டிக் கொண்டிருந்தாள். படிப்பு அறையில் இருந்த ஒருவர் தொண்டையைச் செருமினார். ஆழமான மற்றும் சோர்வான குரல் ஒலித்தது. இளம் ஜியு, அது நீங்களா? உள்ளே வா. ****. யுன் சுஜியு தன்னை ஒரு விரக்தியான மனநிலைக்கு ஆளாக்கிக் கொண்டு சிறிது நேரம் செலவிட்டாள். அவள் கடந்த காலத்திற்குள் நுழைந்தது எவ்வளவு பெரிய சோகம் என்று அவள் நினைத்தாள். அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் கண்கள் ஏற்கனவே சிவந்திருந்தன, ஏனென்றால் அவள் இப்போது டிபீமிங்கிடம் தன் உயிரை காப்பாற்றும்படி கெஞ்சிக் கொண்டிருந்தபோது அவள் அழுது கொண்டிருந்தாள். அதனால் அவள் மிகவும் பரிதாபகரமான காட்சியைக் கண்டாள். தாத்தா, தாத்தா, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும். தாத்தா, நான் உங்களிடம் என் உண்மையான மன்னிப்பு கேட்கவும் என்னை தண்டிக்க கேட்கவும் இங்கே இருக்கிறேன். வாய்மொழி என்னை ஏமாற்றி ஆன்மா சேகரிப்பு மாத்திரையை கொடுத்தார். அவர் கிட்டத்தட்ட என் உயிரைப் பறித்தார். இப்போது நான் இறுதியாக அவரது உண்மையான நிறத்தைக் கண்டேன். சோப், தாத்தா, நான் தவறு செய்தேன். நீங்கள் ஏன் என்னை கொல்லக்கூடாது? நான் இனி ஒரு மனிதனாக கூட கருதப்பட முடியாது. நான் மிகவும் நன்றியற்றவனாக இருந்தேன். உண்மையிலேயே நான் உங்கள் கருணைக்கு துரோகம் செய்துவிட்டேன். தாத்தா, நீங்கள் என்னை அடித்துக் கொன்ற பிறகு தயவு செய்து என் அப்பா மற்றும் அம்மாவின் உடைகள் உள்ள கல்லறைகளுக்கு அருகில் என்னை அடக்கம் செய்யுங்கள். என்னை வளர்த்து கவனித்துக் கொள்வதன் மூலம் இந்த வாழ்க்கையில் எல்லோரும் எனக்கு காட்டிய அனைத்து கருணைக்கும் யூன் குடும்பத்திற்கு என்னால் திருப்பிச் செலுத்த முடியாவிட்டாலும் நான் ஒரு பசுவாகவோ அல்லது குதிரையாகவோ மாற வேண்டியிருந்தாலும் மறுபிறவியில் என் பாவங்களுக்கு நான் நிச்சயமாக பரிகாரம் செய்வேன். சோப், நான் செய்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். சோப், கிரா. அழு, நான் செய்ததற்கு நான் மிகவும் வருந்துகிறேன். அழு, தாத்தா, போய் என்னை அடித்துக் கொல்லுங்கள். ஒரே ஒரு அடியில் என்னை கொல்லும் அளவுக்கு நீங்கள் கருணை காட்ட முடியுமா? தயவு செய்து என் துன்பத்தை நீட்டிக்காதீர்கள். யுன் சுஜியு அழும்போது அவளுடைய சிறிய உடல் இலையைப் போல நடுங்கிக் கொண்டிருந்தது. அவள் எந்த நேரத்திலும் மயக்கம் அடையப் போகிறாள் என்று தோன்றியது. வாய்மொழிவிடம் அவள் திடீரென்று ஞானம் பெற்றாள் என்று சொல்லலாமா? யுன் சியோடியன் எதுவும் பேசாமல் தன்னை பார்த்துக் கொண்டிருப்பதை யுன் சுஜியு பார்த்ததும் அவள் மரக்கிளையை முதுகிலிருந்து அகட்டி 2 கைகளாலும் தூக்கினாள். தாத்தா, நீங்கள் என்னை நேசிப்பதால் என்னை அறைந்து கொல்ல தயங்குகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் ஒரு பாடம் கற்றுக்கொள்ள இந்த மரக்கிளையை ஏன் சில முறை அடிக்கக்கூடாது? யுன் சியோடியன் மரக்கிளையை யுன் சுஜியு அவளிடம் கொடுத்தாள். அவன் கண் இமை துடித்தது. இந்த பையன், நீ என்னை விளையாடுகிறாயா? இந்த மரக்கிளை நூடுல்ஸை விட மெல்லியதாக இருக்கிறது. அது உன் தோலைத் தொடும் தருணத்தில் அது உடைந்துவிடும். வாய்மொழி உன்னை எப்படி ஏமாற்றினான் என்று விரிவாகச் சொல்லு. யுன் சியோடியன் மரக்கிளையை தரையில் எறிந்துவிட்டு இருண்ட முகபாவத்துடன் கேட்டாள்.
யுன் சுஜியு உள்ளுக்குள் நிம்மதி பெருமூச்சு விட்டாள். குறைந்தபட்சம் அவள் அடிபடுவதிலிருந்து காப்பாற்றப்பட்டிருந்தாள். அவள் உடனடியாக தன் தாத்தாவுக்கு என்ன நடந்தது என்ற முழு உண்மையையும் சொன்னாள். நிச்சயமாக இந்த செயல்பாட்டில் அவள் பல்வேறு இலக்கிய சாதனங்களை பயன்படுத்தினாள், மேலும் ஏராளமான விளக்கங்களைச் சேர்த்தாள். அதனால் அவள் ஒரு மோசமான ஷோலால் ஏமாற்றப்பட்ட ஒரு அறியாமை மற்றும் முட்டாள் டீனேஜ் பெண்ணைப் போல ஒலித்தாள். அவளுடைய கதை மிகவும் துடிப்பான மற்றும் யதார்த்தமான ஒன்றாக இருந்தது. யுன் சுஜியு மிகவும் பேசியதால் அவள் வாய் வறண்டது. யுன் சியோடியனின் சிந்தனை ஆழமாக இருப்பதைக் கண்டதும் பெருந்தீனி உண்மையில் தேநீர் மேசைக்கு ஊர்ந்து சென்று ஒரு கோப்பை தேநீர் ஊற்றிக் கொண்டாள். அவள் அதை விழுங்கி மேசையில் சில பேஸ்ட்ரிகளைக் கண்டாள். அவள் ஒரு துண்டை எடுத்து அதை மெல்ல ஆரம்பித்தாள். யுன் சியோடியனின் மேஜையை அறைந்தாள். யங் ஜியு. யுன் சுஜியு கிட்டத்தட்ட அவள் வாயில் இருந்த பேஸ்ட்ரியை மூச்சு திணறடித்தாள். அவள் விரைவாக தன் அசல் நிலைக்கு திரும்பி கீழ்ப்படிதலுடன் மண்டியிட்டாள். தாத்தா, நான் நிச்சயமாக மாறி ஒரு சிறந்த நபராக மாறுவேன் என்று நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். நான் உங்களுக்கு பல ஆன்மாவை விடுவிக்கும் மாத்திரைகளை வாங்குவேன், நீங்கள் மிட்டாய் சாப்பிடுவது போல. ஆன்மாவை சேகரிக்கும் மாத்திரைகள் ஒருபுறம் இருக்கட்டும். அவளுடைய வார்த்தைகளால் யுன் சியோடியன் மிகவும் வேதனையடைந்தான். இனி எப்படி எதிர்வினையாற்றுவது என்று தெரியாமல் அவன் உண்மையில் சிரித்தான். இந்த இளம் ஜியு. அவளுக்கு வாயை எப்படி இயக்குவது என்று உண்மையில் தெரியும். சோல் அன்லீஷிங் மாத்திரைகள் 4ஆம் வகுப்பு மருத்துவ மாத்திரைகள். தோங்குவா நேஷனில் 3 வகுப்பு மருத்துவ மாத்திரை சுத்திகரிப்பாளர்கள் மட்டுமே இருந்தனர். மேலும் ஆன்மாவை அன்லீஷிங் மாத்திரைகளை சுத்திகரிக்கும் திறன் கொண்ட 4ஆம் வகுப்பு மருத்துவ மாத்திரை சுத்திகரிப்பாளர்கள் இன்னும் குறைவாகவே இருந்தனர். யுன் சியோடியன் தனது படிப்பு மேசையில் இருந்த துண்டுகளை பார்த்து, இளம் ஜியு, உங்கள் வீட்டின் வாசலுக்கு என்ன நடந்தது என்று பணிவுடன் கேட்டார். யுன் சுஜியு நிம்மதி பெருமூச்சு விட்டார். அவளுடைய தாத்தா அவளுடைய கதவை பற்றி கேட்கும் மனநிலையில் இருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஆன்மாவை சேகரிக்கும் மாத்திரையில் நடந்ததால் அவர் அவளுக்கு கடுமையான தண்டனையை வழங்க மாட்டார் என்று தோன்றியது. அட்குறி அட்குறி நோபல்பன் அட்குறி அட்குறி. தாத்தா, நான் அசுரக் காட்டிலிருந்து திரும்பிய பிறகு என் வீட்டில் தனியாக அமர்ந்து நான் என்ன ஒரு கொடூரமான காரியத்தைச் செய்தேன் என்று யோசித்தேன். திடீரென்று ஒரு பெரிய சத்தம் கேட்டது. பின்னர் ஏதோ ஒரு பெரிய மற்றும் கண்ணுக்குத் தெரியாத சக்தி என்னை முற்றத்திற்கு இழுத்துச் சென்றது. பின்னர் அப்புறம் என்ன நடந்தது? யுன் சியோடியன் கழுத்தை நெரித்து ஒரு புனிதமான முகபாவத்துடன் கேட்டார். அப்புறம் எதுவும் நடக்கவில்லை, நான் மயக்கமடைந்தேன். யுன் சுஜியு பற்களை காட்டினாள். யுன் சியோடியன் யுன் சுஜியுவை கடுமையாக பார்த்தாள். இளம் ஜியு புத்திசாலியாகவும் உயிரோட்டமாகவும் மாறியிருந்தாலும் மக்களை ஏமாற்றுவதில் அவள் இன்னும் சிறந்து விளங்கினாள். தாத்தா, நான் உண்மையைத் தவிர வேறு எதையும் சொல்லவில்லை. நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் நீங்கள் என் வேலைக்காரியிடம் இதைப் பற்றி கேட்கலாம். அவள் என்னை கண்டுபிடித்தபோது நான் முற்றத்தின் தரையில் பரிதாபகரமான இறந்த மீனைப் போல படுத்திருந்தேன். பொய் சொல்வதற்கான சிறந்த வழி அதை உண்மையுடன் கலப்பதாகும். மேலும் யுன் சுஜியு பொய் சொல்வதில் வல்லவர். எதிர்பார்த்தது போலவே யுன் சியோடியன் அவள் சொன்னதை நம்பினான். அவன் புருவங்களை இறுக்கமாக சுருக்கினான். ஹெம்லாக் மரத்தை துண்டுகளாக குறைக்க ஒரு நபரின் ஆன்மீக சக்தி எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும் என்பதை அவனால் கற்பனை செய்ய முடியவில்லை. யாரோ ஒரு சக்தி வாய்ந்த நபர் யுன் குடும்பத்தின் மீது தனது பார்வையை வைத்திருக்க முடியுமா? யுன் சுஜியு ஒரு புத்திசாலித்தனமான மனித நரி என்பதால்
யுன்சியோடியனின் முகத்தில் ஒரு பார்வை மட்டுமே இருந்தது. இதனால் அவரது மனதில் என்ன இருக்கிறது என்பதை அவள் அறிந்து கொண்டாள். தாத்தா, அந்த பகுதியில் இருந்த ஏதோ ஒரு தெய்வீக மனிதர் இருந்திருக்க வேண்டும். நம் குடும்பத்தில் யாராவது நம் மீது பார்வையை வைக்கும் அரிய புதையல் இல்லை, இல்லையா? அது நம் எதிரிகளில் ஒருவராக இருக்க முடியாது. ஏனென்றால் நான் அவரை அடித்துக் கொன்றிருப்பேன். யுன்சியோடியன் ஒரு கணம் கண்களைச் சுருக்கினான். ஆனால் அது ஒரு கணம் மட்டுமே நடந்தாலும் யுன்சுஜியு அதைக் கவனித்தான். அவளுடைய கற்பனை உடனடியாக துள்ளியது. யுன் குடும்பம் உண்மையில் ஒரு அரிய புதையலை வைத்திருக்குமா? யூன் குடும்பத்தின் அரிய பொக்கிஷத்தை திருடுவது பற்றி? இது சரியான செயல் அல்ல. தலையில் 2 சிவப்பு கொம்புகளை வைத்திருந்த சிறிய அரக்கன் ஒரு தந்திரமான புன்னகையை வெளிப்படுத்தினான். இளம்ஜியு, விஷயங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் உள்ளன. நீங்களும் யூன் குடும்பத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீர்கள், இல்லையா? ஏன் நீங்கள் அந்த அரிய பொக்கிஷத்தின் உரிமையாளராக இருக்க முடியாது? உன்னை போன்ற ஒரு புத்திசாலி நபர் மட்டுமே அதை நல்ல முறையில் பயன்படுத்த முடியும். யுன் சுஜியு பற்களை கடித்துக்கொண்டு யுன் குடும்பத்தின் அரிய புதையலை திருடுவதை விட்டுவிட முடிவு செய்தாள். ஏனெனில் அவர்கள் அவளுடைய அசல் ஆளுமையை உயர்த்தியுள்ளனர். இது அவளுடைய இதயத்தில் கணிசமான வலியை ஏற்படுத்தும் என்றாலும், இந்த குறிப்பிட்ட புதையலை பெற முடியாவிட்டாலும் வேறு புதையல்களை பெற முடியும் என்று யுன் சுஜியு தன்னைத்தானே ஆறுதல்படுத்திக் கொண்டாள். ஒரு நாள் அவள் ஒரு சக்தி வாய்ந்த பெண்ணாக மாறியபோது அவள் செய்யும் முதல் விஷயம் அரிய புதையல்களை தேடுவதுதான். அவளுடைய முதல் நிறுத்தம் ஒரு குறிப்பிட்ட அஷோல் பாயின் வீடு. யுன் சியோடியன் தனது எண்ணங்களில் மூழ்கியிருந்தான். மேலும் யுன் சுஜியுவுக்கு எந்த தண்டனையும் விதிக்கும் மனநிலையில் அவன் இல்லை. அவன் அலட்சியமாக கை அசைத்தான். இளம்ஜியு, இந்த முறை நீ என்ன செய்தாய் என்று மற்றவர்கள் அறியக்கூடாது என்பதை நான் உறுதி செய்துள்ளேன். நீங்க இப்போதான் முழு உண்மையையும் எனக்குச் சொல்லிட்டீங்கன்னு நம்புறேன். இப்போ நீங்க கிளம்பி போங்க. யுன் சுஜியு நிம்மதி பெருமூச்சு விட்டாள். அவ இதயம் இனிமே நூலிழையில தொங்கிக்கிட்டே இருக்கல. உடைந்த கதவை பத்தி பேசி தாத்தாவை திசை திருப்பணும்னு அவங்க இலக்கு வச்ச மாதிரி இருந்துச்சு. சரி, அந்த அழகான பையன் குறைந்தபட்சம் ஒரு நல்ல செயலையாவது பண்ணிட்டான். தந்திரமான பொண்ணு எழுந்து தப்பி ஓடப் போறப்போ பட்லர் ஜி படிப்பு அறைக்குள்ளேயே நுழைந்தாள். பட்லர் ஜி யுன் சியோடியனின் காதுகளுக்கு அருகில் வாயை வைத்து முணுமுணுத்தான். யூன் சுஜியு கேட்க காதுகளை இறுக்கினாள். இரண்டாவது இளம் மாஸ்டர் மற்றும் அடிக்கப்பட்டான் போன்ற சில வார்த்தைகளை கேட்டாள். யுன் சியோடியனின் முகபாவமும் வானிலை மாதிரியே வேகமாக மாறியது. அவர் யுன் சியோடியனை ஆழமாக பார்த்தார். யங் ஜியு, நீங்க சூறை அடிச்சீங்களா? யுன் சுஜியு தன் முகத்தை மிகவும் அப்பாவித்தனமான முகபாவத்தில் அழுத்தி யுன் சியோடியனை சில முறை சிமிட்டினார். தாத்தா, இரண்டாவது சகோதரர் எல்லா நேரமும் என்னை மிரட்டி பணம் பறிக்கிறார். இனிமேலும் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. கவலைப்படாதே, நான் அவனை மிகவும் திறமையாக அடித்தேன். காயத்தின் அறிகுறிகள் எதுவும் இல்லை. யுன் சியோடியனின் முகபாவனை உறைந்தது. அது முக்கிய விஷயம் இல்லை, சரியா? ஆனால் யுன் சியோடியனின் முகபாவனை உறைந்தது. முக்கிய விஷயம் அதுவல்ல, சரியா? ஆனால் யுன் சியோயர் மிகவும் முட்டாள். அவன் அடிக்கப்பட வேண்டியவன். காயத்தின் அறிகுறிகள் எதுவும் இல்லாதது மிகவும் நல்லது. பிறகு என் இரண்டாவது சகோதரன் வந்து எனக்கு தலைவலி கொடுக்க சாக்குப்போக்கு சொல்ல மாட்டான். காயத்தின் அறிகுறிகள் ஏன் இல்லை? அதை எப்படிச் செய்தாய்? யுன் சியோடியனின் கவனத்தை இப்போது யுன் சியோடியனால் வெற்றிகரமாக திருப்பிவிட முடிந்தது. தாத்தா, நான் அவன் முகத்தில் அடிக்கவில்லை.
அவன் உடலின் சதைப்பகுதிகளில் மட்டும்தான் அடிப்பதை உறுதி செய்து கொண்டேன். மேலும், ஹிஹி. நான் அவனுடைய அக்குபன்சர் புள்ளிகளில் சிலவற்றை அழுத்தினேன், அதனால் அவன் நிச்சயமாக மிகவும் பாதிக்கப்பட்டான். ஒரு மருத்துவர் அவனை பரிசோதித்தாலும் யுன் சியோயருக்கு என்ன பிரச்சனை என்று அவனுக்கு புரியாது. யுன் சியோடியனின் வஞ்சக புன்னகை வெளிப்பட்டது. நீ அவன் அக்குபன்சர் புள்ளிகளை அழுத்தினாய்? நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணீங்க? யுன் சியோடியன் மிகவும் அதிர்ச்சியடைந்தார். யுன் சுஜியு மிகவும் தீவிரமான முகபாவத்துடன் மிகவும் கொடூரமான கதைகளை சுழற்றத் தொடங்கினார். தாத்தா, எனக்கு ஆன்மீக சக்தி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? கொஞ்சம் ஆராய்ச்சிக்குப் பிறகு மற்றவர்களின் அக்குபன்சர் புள்ளிகளை அழுத்தி வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டெக்னிக்கை கண்டுபிடித்தேன். விளைவை பொறுத்தவரை அது ரொம்ப நல்லா இருக்கு. இளம்ஜியு, உங்க ஜுவாசோவ்ல நீங்க என்ன பிடிச்சீங்க? ஒன்று யுன் சியோடியன் திடீரென்று கேட்டார். யுன் சுஜியுவின் கண்களுக்கு முன்னால் ஒரு விழிப்புணர்வு மிளிர்ந்தது. அவளுடைய புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தாத்தா அவளுடைய அடையாளத்தை சந்தேகிக்கிறாரா? தாத்தா, நான் அந்த நேரத்தில் ஒரு சின்ன பையன். எனக்கு ஏன் ஞாபகம் இருக்கும்? ஆனா நான் பிடிச்ச விஷயம் கொஞ்சம் விசித்திரமானது. நான் ஒரு விதையை பிடிச்சேன்னு அம்மா முன்னாடியே சொன்னாங்க. யுன் சுஜியுவின் கண்களில் இருந்து கண்ணீர் ஒரு அணை உடைஞ்சு போச்சு. அவள் பான்ஷி மாதிரி அழ ஆரம்பித்தாள். சோப் சோப் அம்மா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். சோப் சோப் அப்பா, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீங்க 2 பேரும் ஏன் இவ்வளவு கொடூரமா இருக்கீங்க? ஏன் என்னை தனியா விட்டுட்டு போயிட்டீங்க? யுன் சியோடியனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. யுன் சுஜியு ஒரே இரவில் ரொம்பவே மாறிவிட்டதால் வேறு யாரோ யுன் சுஜியுவைப் போல நடிக்கிறார்களோ என்று அவன் சந்தேகப்பட்டான். ஆனால் அவனுக்கு முன் இருந்த இளம்ஜியு அவள் ஜுவாஷோவின் போது என்ன கைப்பற்றினாள் என்பது கூட அறிந்திருந்தான். அவள் நிச்சயமாக போலி இல்லை. அட்குறி அட்குறி நோவல்பன் அட்குறி அட்குறி அழுது அழு. தாத்தா, நான் எவ்வளவு மாறிவிட்டேன் என்பதை பார்த்து நீங்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். அந்த ஸ்கம்பா பாய் என்னை தள்ளிவிட்டதால் நான் என் தலையை ஒரு பாறையில் அடித்தேன். நான் சுயநினைவு அடைந்த பிறகு என் மனம் மிகவும் தெளிவாகியது. மேலும் நான் இதற்கு முன்பு ஒருபோதும் செய்ய முடியாத பல விஷயங்களைப் பற்றி சிந்திக்க முடிந்தது. தாத்தா, இனிமேல் நான் மிகவும் மகனைப் போன்ற பேத்தியாக இருப்பேன். யுன் சுஜியு வெட்கமின்றி யுன் சியோடியனை மிகவும் அன்பாகவும் மரியாதையாகவும் பார்த்தாள். அவள் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பார்ப்பது போல் இருந்தாள். விஷயங்களைப் பற்றி அவள் அவனிடம் விடை பெற்று ஒரு வசந்த காலடியுடன் வெளியேறினாள். வயதான லீ, இளம்ஜியு சொன்னது உண்மை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? யுன் சுஜி அறையை விட்டு வெளியேறுவதை யுன் சியோடியன் பார்த்தார். அவரது உதடுகள் துடித்தன, கிட்டத்தட்ட ஒரு புன்னகையை உருவாக்கின. மாஸ்டர், அது உண்மையா இல்லையா என்பதை பொருட்படுத்தாமல் 9வது இளம் எஜமானி இப்போது நடந்து கொள்ளும் விதம் அவள் முன்பு இருந்ததை விட மிகவும் சிறப்பாக உள்ளது. ஆனால் பிரச்சனை என்னவென்றால், ஆன்மாவைச் சேகரிக்கும் மாத்திரை பாய் குடும்பத்தின் கைகளில் விழுந்துவிட்டது. பாய் பெங் அதை உட்கொண்ட பிறகு 7வது நிலை ஆவி சுத்திகரிப்பு மண்டலத்திற்குள் நுழைய முடிந்தாள். யுன் குடும்பம் சிக்கலில் சிக்கிவிடும். பட்லர் ஜி கதவை மூடிவிட்டு ஒரு முகபாவத்துடன் கூறினார். யுன் சியோடியன் ஒரு மென்மையான பெருமூச்சு விட்டார். பாய் பெங் அதைச் செய்ய முடிந்தாலும் அவருக்கு அதற்கு குறைந்தது அரை வருடம் தேவைப்படும். அந்த நேரம் வருவதற்கு முன்பு நாம் மெதுவாக ஒரு திட்டத்தைப் பற்றி யோசிக்கலாம். இப்போது நான் மிகவும் கவலைப்படுவது பாய் குடும்பம் அல்லவா? ஐயா,
யுன் குடும்பத்தின் மீது சக்தி வாய்ந்த ஒருவர் தனது பார்வையை பதித்துவிட்டார் என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? அது சரி. இளம் ஜியுவின் வீட்டின் கதவு ஒரு சக்தி வாய்ந்த நபரால் தகர்க்கப்பட்டது என்பது தெளிவாகிறது. அவர் குறைந்தபட்சம் ஒரு ஆவிக்குரியவராக இருக்க வேண்டும். அவர் ஒரு புகழ்பெற்ற ஆவி பேரரசராக கூட இருக்கலாம். யுன் சுஜியு தன்னிடம் கூறிய அனைத்தையும் யுன் சியோடியன் பட்லர் ஜியிடம் கூறினார். பட்லர் ஜி யுன் சியோடியனின் வலது கை மனிதர். யுன் சியோடியன் பெரும்பாலும் அவருடன் பெரும்பாலான விஷயங்களைப் பற்றி விவாதித்தார். கிங்ஸ்வான் கண்டத்தில் உள்ள பெரும்பாலான மக்கள் ஆன்மீக ஆற்றலை வளர்க்கும் திறன் கொண்டவர்களாக இருந்தனர். மேலும் அவர்களின் சாகுபடி நிலை 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டது: ஆவி சுத்திகரிப்பு மண்டலம், ஆவி இருப்பது மண்டலம் மற்றும் ஆவி பேரரசர் மண்டலம். ஒவ்வொரு பகுதியும் மேலும் 9 நிலைகளாக பிரிக்கப்பட்டது. மேலும் பகுதிகளுக்கு இடையிலான வேறுபாடு இரவும் பகலும் போல அதிகமாக இருந்தது. யுன் சியோடியனின் சாகுபடி நிலை ஆவி சுத்திகரிப்பு மண்டலத்தின் 6வது மட்டத்தில் மட்டுமே இருந்தது. நிச்சயமாக அவர் மிகவும் கவலைப்பட்டார். பட்லர் ஜே அதைப் பற்றி யோசித்துவிட்டு, ஐயா, 9வது இளம் எஜமானி சொன்னது அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. அந்த நபர் உண்மையிலேயே அந்த விஷயத்திற்காக இங்கே இருந்தால் கதவை உடைப்பதை விட அதிகமாகச் செய்திருப்பார். அதைத் தவிர, அவர் உண்மையிலேயே ஒரு சக்தி வாய்ந்த நபராக இருந்தால் அவர் உங்களை தேடி வந்திருப்பார். யுன் சியோடியன் தலையசைத்தார். நானும் அதிகமாக கவலைப்படுகிறேன் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்வது சரி. அந்த பகுதியில் இருந்த சில சக்தி வாய்ந்த நபர்கள் ஏதோ ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். பாய் குடும்பத்தை கண்காணிக்க ஒருவரை அனுப்புங்கள். பெருமூச்சு விடுங்கள். நான் உண்மையில் அந்த ஆன்மாவை சேகரிக்கும் மாத்திரையை இளம் ஜீவுக்காக தயாரித்துள்ளேன். இவ்வளவு நேரம் கடந்த பிறகும் அவளால் அவளுடைய உடலுக்குள் ஆன்மீக சக்தியை செலுத்த முடியவில்லை. மேலும் ஆன்மாவை சேகரிக்கும் மாத்திரை அவளுக்கு உதவக்கூடும் என்று நான் நினைத்தேன். யார் நினைத்திருப்பார்கள்? பெருமூச்சு விடுங்கள். ஒரு குறிப்பிட்ட நபர் ஜன்னலுக்கு அடியில் குந்தியிருந்தாள். அவள் நடுங்கினாள். அவளுடைய சிறிய மற்றும் இருண்ட முகத்தில் ஒரு திகைப்பூட்டும் வெளிப்பாடு மலர்ந்தது. அந்த நபர் வேறு யாருமல்ல, இப்போது விடுப்பு எடுத்துக்கொண்டு திரும்பி வந்த யுன் சுஜியு. யுன் குடும்பத்தினர் வைத்திருந்த அரிய பொக்கிஷத்தின் மீது இந்த பைத்தியக்கார பெண் இனி ஆசைப்படவில்லை என்றாலும் அதை அவள் மனதிலிருந்து அகற்ற முடியவில்லை. அதைப் பற்றி அவள் மிகவும் ஆர்வமாக இருந்தாள். அவள் ஒரு சிங்கத்தின் தைரியம் கொண்டவள் என்பதால் வீட்டுத் தலைவரின் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு அவள் திரும்பி வந்து ஜன்னலுக்கு அடியில் ஒளிந்து கொண்டு அவர்களின் உரையாடலை கேட்டாள். அது பகல் நேரம். அவர்களின் கற்பனையில் யுன் சியோடியனும் பட்லர்ஜியும் யாரும் தங்களை கேட்பார்கள் என்று எதிர்பார்த்ததில்லை. மேலும் யுன் சுஜியும் ஆன்மீக சக்தியைக் கொண்டிருக்கவில்லை. எனவே அவர்கள் அவளுடைய இருப்பை கவனிக்கவில்லை. அட்குரி நோபல்பன் அட்குரி யுன் சுஜியுவின் கண்களில் கண்ணீர் பெருகுவதை உணர்ந்தாள். அவளுடைய புதிய தாத்தா அவளுடைய அசல் ஆளுமைக்கு மிகவும் அன்பாக இருந்தார். அவளுடைய அசல் ஆளுமை மிகவும் நன்றியற்ற ஒருவராக இருந்தபோதிலும், இவ்வளவு மோசமான தீர்ப்பைக் கொண்டிருப்பது உங்கள் தவறு. சரி, உங்கள் இழப்பு எனது ஆதாயம். இனிமேல் உங்கள் தாத்தா என்னுடையவர். யுன் குடும்பத்தையும் நான்தான் பாதுகாப்பேன். யுன் சுஜியு உணர்ச்சிவசப்பட்டு கொண்டிருந்தபோது ஒரு குழந்தையின் குரல் ஒலித்தது. யுன் சுஜியு, நீ ஏன் பதுங்கிச் செல்கிறாய்? 7 அல்லது 8 வயதுடைய ஒரு சிறுவன் யுன் சுஜியுவை ஆவேசமாக பார்த்தான். யுன் சுஜியு தன்னைப் பற்றி மிகவும் எரிச்சலடைந்தாள். அவள் ஒட்டுக்கேட்கும் வேலையில் மிகவும் மும்முரமாக இருந்ததால் சிறுவன் நெருங்கி வருவதை அவள் கவனிக்கவில்லை. இயற்கையாகவே
சிறுவன் அவள் இருப்பதை சுட்டிக்காட்டிய பிறகு அறையில் இருந்த 2 பேர் அவளை கவனித்தனர். யுன் சுஜியு யுன் சியோடியனை பார்த்து ஒரு சங்கடமான புன்னகையை வெளிப்படுத்தினார். தாத்தா, அது. இங்கே மிகவும் காற்று வீசுகிறது, அதனால் நான் அமைதியாக இருக்கிறேன். யுன் சியோடியனுக்கு முற்றிலும் பேச்சு தடை ஏற்பட்டது. அந்தச் சின்ன பையன் கண்களைச் சுழற்றி கோபமாகச் சொன்னான், தாத்தா. யுன் சுஜியு ஏதோ கெட்ட காரியத்தைச் செய்து கொண்டிருக்க வேண்டும். இது போன்ற ஒரு கெட்டவனை யுன் குடும்பத்திலிருந்து விரட்டியடிக்க வேண்டும். அமைதியாக இரு. அவள் உன் 9வது சகோதரி. நீ இப்படி மீண்டும் சொல்வதை நான் கேட்டால் நான் உன்னை அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டேன். யுன் சியோடியன் மிகுந்த அதிருப்தியுடன் சொன்னான். அந்தச் சின்ன பையன் கோபத்தால் எரிந்தான். அவன் கண்களில் கண்ணீர். தாத்தா, அவள் நன்றி கெட்ட துரோகி. நீ ஏன் எப்போதும் அவள் பக்கம் நிற்கிறாய்? ஏனென்றால் அவள் யுன் குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவள் பெயர் யுன் சுஜியு. அவள் உன் 9வது சகோதரி. யுன் சியோடியன் கடுமையான குரலில் சொன்னான். எனக்கு அவ்வளவு மோசமான அக்கா இல்ல என்று அழுத்தபடி சொன்னான். அவன் பேசி முடித்ததும் யுன் சுஜியுவை கடுமையாக பார்த்தான். பிறகு தூரத்திற்கு ஓடினான். ஆக்ட் நோவல்பன் அட்குறி யுன் சுஜியு அவள் கன்னத்தை சங்கடமாகத் தடவினான். தாத்தா, டென் சொன்னது தவறில்லை. நான் கடந்த காலத்தில் நிறைய கெட்ட காரியங்களைச் செய்திருக்கிறேன். ஆனால் இனிமேல் எல்லோரும் என்னை பற்றிய தங்கள் கருத்துக்களை மாற்றுவதை நான் உறுதி செய்வேன். சரி, தாத்தா. மம். நான் போய் 10th உடன் பிணைக்கிறேன். பிறகு பார்க்கலாம். யுன் சுஜியு சொன்னான். அதற்குள் அவள் விரைவாக ஓடிவிட்டாள். தப்பி ஓடுவது ஒரு பொருட்டல்ல, ஏனென்றால் அவளுடைய புதிதாக கிடைத்த தாத்தா அவள் ஏன் ஒட்டு கேட்கிறாள் என்று நிச்சயமாக கேள்வி எழுப்பி அவளை தண்டித்திருப்பார். யுன் சியோடியன் வாயை திறந்து மூடினான். அவன் ஏதோ சொல்லப் போகிறான், ஆனால் யுன் சுஜியு ஏற்கனவே ஒரு முயல் போல வேகமாக ஓடி தூரத்தில் மறைந்துவிட்டான். யுன் சுஜியு சிறிது நேரம் ஓடிச் சென்றபோது அந்தச் சிறுவன் கண்ணீரை துடைத்துக் கொண்டே ஒரு மரத்தை உதைப்பதைக் கவனித்தான். ஏய் தம்பி, நீ உதைக்க விரும்பும் நபர் இங்கே இருக்கிறான். வா. ஏன் என்னை உதைக்கக்கூடாது? யுன் சுஜியு ஒரு தீய புன்னகையை வெளிப்படுத்தினாள். அவள் ரெட் ரைடிங் ஹூட்டில் இருக்கும் பெரிய கெட்ட ஓநாய் போல இருந்தாள். சிறுவன் திரும்பி யுன் சுஜியுவை ஒரு கடுமையான பார்வையால் சுட்டான். யுன் சுஜியு, மம். நிச்சயமாக, நீ என்ன தீய சதித்திட்டம் தீட்டுகிறாய் என்று எனக்கு தெரியும். தாத்தாவிடம் புகார் செய்ய நான் உன்னை உதைக்க வேண்டும் என்று நீ விரும்புகிறாய். நான் உன்னை உன் வழியில் விடமாட்டேன். சிறுவன் பேசி முடித்ததும் புல்லட் ரயில் போல வேகமாக ஓடினான். யுன் சுஜியு அவள் மூக்கைத் தொட்டாள். நான் அவ்வளவு கெட்டவனா? நான் ஏன் என் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட தாத்தாவிடம் புகார் செய்ய வேண்டும்? உனக்கு ஒரு பாடம் கற்பிக்க இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஹா. யுன் சுஜியு சிறிது நேரம் நடந்த பிறகு யுன் சுஜியு அவள் வழியில் நின்றான். யுன் சுவு அவள் கையை பிடித்து இழுத்து ஒரு இறகு போல தன் அறைக்கு இழுத்துச் சென்றான். யுன் சுஜியு எரிச்சலடைந்தாள். யுன் சுவு அவளை விட 3 வயதுதான் மூத்தவள். யுன் சுவு ஏன் இவ்வளவு வளைந்திருந்தாள்? அதே நேரத்தில் அவள் ஒரு கருப்பு சணல் தண்டு போல இருந்தாள். ஆன்மா சேர்க்கை மாத்திரையை தாத்தாவிடம் திருப்பிக் கொடுத்தாயா? அவள் அறைக்குள் நுழைந்தவுடன் யுன் சுவு கடுமையாக கேட்டாள். யுன் சுஜியு கோபமாக தலையசைத்தாள். தரையில் இருந்து தானியத்தை உண்ணும் கோழியைப் போல அவள் தோன்றினாள். 5வது சகோதரி, நான் ஏதோ தவறு செய்துவிட்டேன் என்று எனக்கு தெரியும்.
தயவு செய்து மேலே சென்று என் முகத்தில் அறையுங்கள். நீயும் என்னை உதைக்கலாம். கடந்த காலத்தில் நான் குருடனாகவும் ஊமையாகவும் இருந்தேன். நீ என் மீது இவ்வளவு அக்கறை கொண்டிருந்தாலும் அதை ஒன்றுமில்லாதது போல் நடத்தினேன். எனக்கு உணவளித்த கையை கடித்த நாய் நான். விவசாயியை கடித்த பாம்பு நான். மற்றவர்களை பணம் பறிக்கும் தீய பெண் நான். யூன் சுவு தன் புருவங்களைச் சுருக்கினாள். உலகில் என்ன நடந்து கொண்டிருந்தது? அவங்க தாத்தா இளம்ஜியுவை ரொம்ப திட்டினதால அவ கோபமா போயிடுமோ? 5வது சகோதரி, நான் மாறிடுவேன்னு சத்தியம் பண்றேன். இனிமே நான் உனக்கு அடிவாங்குவேன். கிழக்கு நோக்கி நடக்க சொன்னா மேற்கு நோக்கி போக மாட்டேன். ஒரு நாயை அடிக்க சொன்னா நான் திரும்பி கோழிகளை விரட்ட மாட்டேன். 5வது சகோதரி, நீங்க சோர்வா இருக்கீங்களா? உங்க தோள்களை மசாஜ் பண்ண விடுங்க. யூன் சுஜியு திகைத்து போன யூன் சுவியை முற்றத்தில் ஒரு மூங்கில் நாட்காலியில் உட்கார வைத்துவிட்டு அவள் தோள்களை மிகவும் திறமையாக மசாஜ் செய்ய ஆரம்பித்தாள். அப்போதே அவள் ஒரு நிபுணர் மாதிரி இருந்தாள். யூன் சுவி இறுதியாக சுயநினைவு பெற்று முகம் சுளித்து, யூன் சுஜியு, சொல்லுங்க, நீங்க மறுபடியும் நல்லா இல்ல? அந்த பாஸ்டர் பாய் மோயு உன்னை மறுபடியும் ஏதாவது கொடூரமான காரியத்தை செய்யச் சொன்னாரா என்று சந்தேகத்துடன் கேட்டாள். 5வது சகோதரி, அந்த ஸ்கம்பாக் பாயை பற்றி மீண்டும் சொல்லாதே. இனிமேல் அவன் என் எதிரி. ஒரு நாள் அவனை ஒரு பன்றியைப் போல கொன்றுவிடுவேன். அவன் மட்டும் இல்லை என்றால், நீ என்னிடம் இவ்வளவு அன்பாக இருந்த பிறகும் நான் உன்னை புறக்கணித்திருக்க மாட்டேன். யுன் குடும்பத்தில் நான் மோசமான விதையாக மாறியிருக்க மாட்டேன். 5வது சகோதரி, நான் சொல்வதை நீ நம்ப வேண்டும். நான் உண்மையில் சிறப்பாக மாறி வருகிறேன். யூன் சுஜியு தனது தீர்மானத்தை ஒரு புனிதமான முகபாவத்துடன் கூறினார். யூன் சுவு இன்னும் அவள் வார்த்தைகளை சந்தேகித்துக் கொண்டிருந்தாள். எல்லாவற்றிற்கும் மேலாக யூன் சுஜியு நிறைய கெட்ட காரியங்களைச் செய்திருந்தாள். இது பாய் மோயுவின் மோசமான நகைச்சுவைகளில் ஒன்றாக இருக்கலாம். 5வது சகோதரி, உனக்கு பசிக்கிறதா? நாம் ஏன் ஒன்றாக இரவு உணவு சாப்பிடக்கூடாது? யூன் சுஜியு முகத்தில் ஒரு விளையாட்டுத்தனமான புன்னகையுடன் கேட்டாள். யூன் சுஜியு என்ன செய்ய முயற்சிக்கிறாள் என்று யூன் சுஜியுவுக்கு உண்மையில் தெரியாது. பிரதான சமையலறையிலிருந்து இரவு உணவை மீட்டெடுக்கும்படி தன் வேலைக்காரர்களுக்கு உத்தரவிடுவதைத் தவிர வேறு வழி இல்லை. 15 நிமிடங்கள் கழித்து இரவு உணவு மேஜையில் வைக்கப்பட்டது. மேஜையில் இருந்த சுவையான உணவை யூன் சுஜியு பார்த்ததும் அவள் உடனடியாக ஒரு பேராசை கொண்ட ஓநாய் போல தோற்றமளித்தாள். அது யூன் சுவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. மேஜையில் இருந்த உணவுகள் காலியாக இருந்தன. யூன் சுஜியு யூன் சுவுவுக்கு முன்னால் இருந்த சோற்று கிண்ணத்தை பார்த்து கொண்டிருந்தபோது எச்சில் சுரந்தது. 5வது சகோதரி, மர். இன்று நான் இவ்வளவு அழுது கொண்டிருப்பதால் வழக்கத்தை விட எனக்கு கொஞ்சம் பசிக்கிறது என்று யூன் சுஜியு பரிதாபகரமான முகபாவத்துடன் கூறினார். யூன் சுஜியு பெருமூச்சு விட்டாள். அவள் வேலைக்காரியிடம் பிரதான சமையலறையிலிருந்து அதிக உணவை எடுத்து வரச் சொல்வதைத் தவிர வேறு வழி இல்லை. யூன் சுஜியுவின் வயிறு இறுதியாக நிரம்பியது. அவள் திருப்தியுடன் தன் நாட்காலியில் சாய்ந்து ஏப்பம் விட்டாள். கடைசியாக மறுபிறவி பற்றிய ஒரு நல்ல விஷயத்தைக் கண்டுபிடித்ததால் அவள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். அங்குள்ள உணவு மிகவும் சுவையாகவும் 100 விழுக்காடு இயற்கையாகவும் பாதுகாப்பு இல்லாததாகவும் இருந்தது. யூன் சுஜியு இளம் வயதில் ஒரு பிச்சைக்காரராக இருந்தாள். உணவு மற்றும் பணத்தைப் பற்றி அவள் மிகவும் அக்கறை கொண்டிருந்தாள். அங்குள்ள உணவு எவ்வளவு நல்லது, அவள் எப்படி மனநிறைவுடன் சாப்பிட முடியும் என்பதைக் கண்டுபிடித்த பிறகு அவள் உடனடியாக கோபப்படவில்லை. அவள் மறுபிறவி எடுத்ததைப் பற்றி கோபப்படவில்லை.
யுன் சுஜியு சிறிது நேரம் யுன் சுஜியுவுடன் தொடர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தாள். பின்னர் அவள் வயிற்றை தடவியபடி நிதானமாக தன் அறைக்கு திரும்பிச் சென்றாள். யுன் சுஜியு திரும்பி வருவதற்காக இளம் பணிப்பெண் சுன் யூ காத்திருந்தாள். அவள் தன் எஜமானரின் வருகையை எதிர்பார்த்து ஒரு நாய்க்குட்டியைப் போல ஆர்வமாக இருந்தாள். யுன் சுஜியு காயமின்றி தப்பித்ததைக் கண்டதும் அவள் மகிழ்ச்சியுடன் அவளுக்கு சேவை செய்ய மேலே சென்றாள். பட்லர் லீ மிகவும் திறமையானவள். யுன் சுஜியுவுக்கு ஒரு புதிய கதவை நிறுவ அவர் ஏற்கனவே ஒருவரை அனுப்பியிருந்தார். யுன் சுஜியு ஒரு வசதியான நீண்ட சூடான குளியல் எடுத்து படுக்கையில் படுத்திருந்தபோது எதிர்காலத்தை திட்டமிடத் தொடங்கினார். இன்று அவள் புதிதாகக் கண்டுபிடித்த தாத்தாவிடமிருந்து அவள் கேள்விப்பட்டபடி அவளுடைய இந்த உடலில் ஒரு ஆவி வேர் இல்லாமல் இல்லை. இருப்பினும் அவளுடைய அசல் ஆளுமை ஆன்மீக சக்தியை அவளுடைய உடலுக்குள் செலுத்துவதில் சிக்கல் இருந்தது. அது ஏன் அப்படி? வலிமையானவர்கள் ஆட்சி செய்த இந்த காலத்திலும் இடத்திலும் வளர்க்க முடியாமல் போனது அவளுக்கு தொந்தரவாக இருக்கும். பாய் குடும்பத்திலும் அந்த பிரச்சினை இருந்தது. அவளால் பயிர் செய்ய முடியாவிட்டால் யுன் குடும்பத்தை எப்படி பாதுகாக்கப் போகிறாள்? அந்த ஸ்கம்பாக் பாயிடம் அவளுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். அந்த ஸ்கம்பாக் ஏற்கனவே 4வது நிலை ஆவி சுத்திகரிப்பு உலகில் இருப்பதாக அவள் கேள்விப்பட்டாள். யுன் சுஜியு அதைப் பற்றி எவ்வளவு அதிகமாக யோசிக்கிறாரோ அவ்வளவு அதிகமாக அவள் எரிச்சலடைந்தாள். தியானம் செய்ய அவள் கால்களை குறுக்காக வைத்து உட்கார முடிவு செய்தாள். பின்னர் அவள் அசல் நபரின் நினைவில் சேமிக்கப்பட்ட மந்திரத்தின்படி ஆன்மீக சக்தியை தன் உடலுக்குள் செலுத்த முயன்றாள். விரைவில் யுன் சுஜியு 5 ஒளி பந்துகள் தன்னைச் சுற்றி மிதப்பதை உணர்ந்தாள். அவை 5 முக்கிய கூறுகளைக் குறிக்கும் லேசான பந்துகள் என்று கூறப்படுகிறது: உலோகம், மரம், நீர், நெருப்பு மற்றும் பூமி. வாருங்கள் குழந்தைகளே, அம்மாவிடம் வாருங்கள். யுன் சுஜியு இடைவிடாமல் முணுமுணுத்தான். எதிர்பார்த்தபடி 5 சிறிய ஒளி பந்துகள் யுன் சுஜியுவுக்கு அருகில் செல்ல போராடின. யுன் சுஜியு மகிழ்ச்சியடைந்தார். அவளுடைய அசல் ஆளுமை வளர்க்கத் தெரியாத ஒரு முட்டாள் என்று தோன்றியது. இனிமேல் அவள் இனி குப்பைத் துண்டு என்று அறியப்பட மாட்டாள். அதற்கு பதிலாக அவள் மக்களை தன்னை ஒரு மேதை என்று அழைக்கச் சொல்வாள். ஹாஹாஹா! அட்குறி நோவல்பன் அட்குறி. யுன் சுஜியு தன்னை பற்றி மகிழ்ச்சியாக உணர்ந்து தனது எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமாக இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தபோது 5 சிறிய ஒளி பந்துகள் திடீரென்று தப்பித்து மிதந்து பயந்த ஆடுகளைப் போல சிதறின. யதார்த்தம் யுன் சுஜியுவின் அழகான கற்பனைகளை இரக்கமின்றி உடைத்தது. யுன் சுஜியு பற்களை கடித்தார். அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ள மறுத்து மீண்டும் முயற்சிக்க முடிவு செய்தார். யுன் சுஜியு மீண்டும் மந்திரத்தின்படி வளர்க்கத் தொடங்கினார். முன்பு போலவே 5 சிறிய ஒளி பந்துகள் அவளை நெருங்கின. துரதிர்ஷ்டவசமாக இறுதியில் அவளுடைய கடின உழைப்பு அனைத்தும் மீண்டும் வீணானது. 5 ஒளி பந்துகள் யுன் சுஜியுவின் உடலில் நுழைய மறுத்தன. யுன் சுஜியு மிகவும் உறுதியான மற்றும் விடாமுயற்சியுள்ள நபர். அவள் மீண்டும் தோல்வியடைந்தாலும் அவள் பற்களைக் கடித்து முயற்சி செய்து கொண்டே இருந்தாள். கிட்டத்தட்ட 100 முறை தோல்வியடைந்த பிறகு ஒரு சிறிய ஊதா நிற ஒளி பந்து மெதுவாக ஒளி பந்துகளில் முன்னிலை வகித்து படிப்படியாக அவளுடைய உடலில் நுழைவதை யுன் சுஜியு கவனித்தார். ஊதா! யுன் சுஜியு திகைத்துப் போனார். தங்கம் உலோகத்தையும் பச்சை மரத்தையும் வெள்ளை தண்ணீரையும் சிவப்பு நெருப்பையும் மஞ்சள் பூமியையும் குறிக்கிறது. அவள் வாழ்க்கையில் ஒருபோதும் ஊதா நிற தனிமத்தை பற்றி கேள்விப்பட்டதே இல்லை. முகம் கழுவிக்கொள்ள கழுவிய பிறகு யுன் சுஜியு மகிழ்ச்சியுடன் சுன் யூவிடம்
காலை உணவிற்கு எனக்கு இன்னும் உணவு வாங்கித் தாருங்கள். அந்த உணவை எல்லாம் உன்னால் தனியாக எடுத்துச் செல்ல முடியாவிட்டால் சமையலறையில் உள்ள வேலைக்காரர்களிடம் உதவி கேளுங்கள். நான் சொல்வது கேட்கிறதா? எனக்கு பசிக்கிறது, மிகவும் பசிக்கிறது. யுன் சுஜியு பசியுடன் இருப்பதை கேள்விப்பட்ட சுன் யூ காலை உணவை எடுக்க உடனடியாக சமையலறைக்கு விரைந்தாள். யுன் சுஜியு திருப்தியுடன் தலையசைத்து சுன் யூவை பின்தொடர்ந்தாள். உணவு வாங்கும் போது அந்த பெண் மிகவும் உற்சாகமாக இருந்ததால் இனிமேல் தன் வேலைக்காரியை பாதுகாப்பாக வைத்திருப்பேன் என்று யுன் சுஜியு முடிவு செய்தாள். யுன் சுஜியு ஒரு பேராசை கொண்ட பன்றியைப் போல காலை உணவை முடித்தாள். பின்னர் அவள் தரையில் கால்களைக் கட்டிக்கொண்டு விவசாயம் செய்யத் தொடங்கினாள். சுன் யூ மிகவும் அதிர்ச்சியடைந்தாள். இளம் எஜமானி விவசாயம் செய்யத் தகுதியற்றவளாக இல்லையா? பூமியில் அவள் என்ன செய்கிறாள்? ஆனாலும் இளம் பணிப்பெண் தனது இளம் எஜமானியை கேள்வி கேட்க துணியவில்லை. யுன் சுஜியுவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற கவலையில் அவள் இருந்ததால் யுன் சுஜியுவின் அருகில் விழிப்புடன் நிற்பதைத் தவிர வேறு வழியில்லை. யுன் சுஜியு 2 மணி நேரம் சாகுபடி பயிற்சி செய்தாள். மேலும் அவள் உடலில் 10 சிறிய ஊதா நிற ஒளி பந்துகளை செலுத்த முடிந்தது. அதைத் தொடர்ந்து யுன் சுஜியு நீட்டி கொட்டாவி விட்டாள். பின்னர் அவள் தனது காலியான வயிற்றைத் தடவி இந்த புதிய உலகத்தை ஒரு உணவகத்திற்குச் செல்வது என்றும் அழைக்கப்படுகிறது ஆராய முடிவு செய்தாள். சுன் யூ, நான் வெளியே செல்கிறேன். என் அறையை நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். மம், இளம் எஜமானி, என்ன? இப்போது நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? நான் பயிரிட்டுக் கொண்டிருந்தேன். நான் தூங்குவது போல் இருந்தேனா? சுன் யூ யுன் சுஜியுவை மயக்கத்துடன் முறைத்து பார்த்தாள். பயிரிடுதல்? இளம் எஜமானி இப்போது பயிரிட தகுதியானவள். ஆனாலும் நான் எப்படி பார்த்தாலும் அவள் ஒரு தூக்கம் எடுப்பது போல் தோன்றியது. பயிரிட்ட பிறகு யார் கொட்டாவி விடுகிறார்கள், நீட்டுகிறார்கள்? மம், இளம் எஜமானி இப்போது தூங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அதை ஒப்புக்கொள்ள மிகவும் வெட்கப்பட்டாள். ஆனால் அவள் ஏன் தன் அறையில் தூங்கவில்லை? யுன் சுஜியுவுக்கு தன் முட்டாள்தனமான அழகான இளம் பணிப்பெண்ணின் கற்பனைகள் கட்டுக்கடங்காமல் ஓடிக்கொண்டிருப்பதை தெரியாது. அவள் யுன் குடும்பத்தின் வீட்டிலிருந்து ஸ்டைலாக வெளியே நடந்து சென்று அவளுடைய அசல் ஆளுமையின் நினைவுகளை தேடினாள். ஏ நகரத்தின் மிகப்பெரிய உணவகமான இம்மார்டல் கேதரிங் டவருக்குச் செல்ல அவள் முடிவு செய்தாள். யுன் சுஜியு இம்மார்டல் கேதரிங் டவருக்கு வந்ததும் அவளை பார்த்த அனைவரும் கண்களை உருட்டினர். கட்டிடத்தின் வடக்கு பக்கத்தில் ஜன்னலுக்கு அருகில் இருந்த ஒரு மேஜையில் அவள் அமர்ந்து தனக்காக ஒரு சுவையான உணவை ஆர்டர் செய்தாள். உணவுகள் வரும் வரை அவள் காத்திருந்தபோது யுன் சுஜியு நிதானமாக தனது நாட்காலியில் சாய்ந்து வெளியே உள்ள அற்புதமான காட்சியை பார்த்தாள். ஜன்னலுக்கு வெளியே ஒரு தாமரை குளம் இருந்தது. தாமரைகளும் முழுமையாக மலர்ந்திருந்தன. அது உண்மையில் ஒரு இனிமையான காட்சி. இருப்பினும் யுன் சுஜியு தாமரைகளைப் பற்றி ஏன் கவலைப்படுவார்? காய்களில் உள்ள தாமரை விதைகள் எப்போது உண்ணக்கூடியதாக மாறும் என்று பெருந்தீனி யோசித்துக் கொண்டிருந்தாள். பின்னர் அவள் மொறுமொறுப்பான மற்றும் சுவையான தாமரை வேர்களைப் பற்றி சிந்திக்கத் தொடங்கினாள். ஐயோ, தாமரை சம்பந்தப்பட்ட உணவுப் பொருட்களைப் பற்றிய எண்ணம் அவளுக்கு எச்சில் ஊற வைத்தது. யுன் சுஜியு உணவைப் பற்றி கற்பனை செய்து கொண்டிருந்தபோது உணவகத்தில் இருந்தவர்கள் அவளை நோக்கி சுட்டிக்காட்டி அவளைப் பற்றி கிசுகிசுக்கத் தொடங்கினர். அவள் காதுகள் கேட்கும் தூரத்தில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் கிசுகிசுக்களைப் பற்றி விவேகமாக இருக்க முயற்சிப்பதைப் பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை. அது ஏ நகரத்தில் மிகப்பெரிய குப்பைத் துண்டு மற்றும் மிகவும் வெறித்தனமான காதல் வெறி பிடித்தவர். யுன் சுஜியு, அவள் மிகவும் இளமையாக இருக்கிறாள், ஆனால் அவள் தவறான பாதையில் மிதிக்கப்படுகிறாள்.
அவள் முழு நேரமும் ஒரு வளர்ந்த மனிதனை பின்தொடர வேண்டியிருந்தது. எவ்வளவு ஒழுக்கக்கேடானது மற்றும் சங்கடமானது. எனக்கு தெரியும், சரி. மிக முக்கியமாக, பாய் மோயு யுன் குடும்பத்தின் பரம எதிரி. என்ன ஒரு நன்றி கெட்டவள். ஏதோ சரியில்லை, நீங்கள் அப்படி நினைக்கவில்லையா? அவள் எப்போதும் யங் மாஸ்டர் மோயுவை பின்தொடர்கிறாள் அல்லவா? இன்று அவள் ஏன் அழியாத சேகரிப்பு கோபுரத்தில் தனியாக இருக்கிறாள்? யாருக்குத் தெரியும்? நமக்கு தெரிந்தவரை. அவள் இளம் மாஸ்டர் மோயுவுக்காக காத்திருக்கக்கூடும். எல்லோரும் இப்போது சொன்னதை உறுதிப்படுத்துவது போல, வாசலில் 3 பேர் தோன்றினர். நோவல்பன் அட்குரி, சிறிய சகோதரி யான் ரன், பெண்கள் முதலில். இம்மார்டல் கேதரிங் டவர் நகரத்தின் மிகப்பெரிய உணவகம், மேலும் இது தங்கத் துண்டுகளுடன் வேகவைத்த பனிக்கட்டிக்கு பிரபலமானது. பேசியவர் பாய் மோயு. அவர் அழகாகவும் ஜென்டில்மேன் போலவும் இருந்தார். நடுவில் நடந்து சென்ற இளம்பெண் வெறுமனே தலையசைத்தாள். அந்த இளம்பெண்ணை பார்த்ததும் அனைவரும் ஒரே குரலில் மூச்சு திணறினர். அவள் மிகவும் அழகான பெண். முந்தையதைப் போலவே அழகாக இருந்தாள். இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்த இளம்பெண், பாய் குடும்பத்தின் 4வது இளம் எஜமானி பாய் மோரு என்று யாரோ அடையாளம் கண்டுகொண்டனர். பெரிய சகோதரி யான் ரன். முதல் தளத்தில் ஒரு தனி அறையை எடுத்துக்கொள்வோம். தரை தளத்தில் இங்கே மிகவும் சத்தமாக இருக்கிறது. அது தாழ்ந்த மக்களால் நிறைந்துள்ளது. பாய் மோரு தரை தளத்தில் தங்கள் தனிப்பட்ட மேசைகளில் அமர்ந்திருந்தவர்களை இழிவாக பார்த்தார். பாய் மோருவின் வார்த்தைகளை கேட்டதும் அனைவருக்கும் எரிச்சலை தவிர்க்க முடியவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசத் துணியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக, பாய் மோரு யுன் சுஜியுவைப் போலவே இல்லை. பாய் மோயுவின் பிறந்த சகோதரி. பாய் குடும்பத் தலைவரான பாய் பெங் அவளை மிகவும் விரும்பினார். பாய் மோயு தனது புருவங்களை சிறிது சுருக்கினார். ரூயார், முட்டாள்தனத்தை நிறுத்து. சின்னச் சகோதரி யான் ரன் நன்றாக பழக வேண்டும் என்பதற்காக நீ அப்படிச் சொன்னாலும், நீ அப்படி பேச அனுமதி இல்லை. எல்லோரும், என் தங்கை அவள் வார்த்தைகளை பார்க்கவில்லை. தயவு செய்து என் மன்னிப்பை ஏற்றுக்கொள். பாய் மோயு பேசும்போது லேசாக குனிந்தாள். எல்லோரும் அதை பார்த்ததும், அவர்கள் இனி எரிச்சலடையவில்லை என்பது மட்டுமல்லாமல், பாய் மோயு ஒரு பணிவான மற்றும் கண்ணியமான நபராக இருப்பதற்காக பாராட்டத் தொடங்கினர். அவர்களின் எதிர்வினையை கவனித்த பாய் மோயு, தன்னைப் பற்றி மகிழ்ச்சியடைந்த போதிலும் அலட்சியமாக இருப்பது போல் நடித்தார். அவர் ஒரு லேசான புன்னகையை உதிர்த்து, சிட்டி சகோதரி யான் ரன், ரூயார் முன்பு சொன்னது அநாகரீகமானது என்றாலும், மேலே அமைதியாக இருக்கும் என்பது உண்மைதான். முதல் மாடியில் நமக்கு ஏன் ஒரு தனி அறை கிடைக்கக்கூடாது? வெள்ளை நிறத்தில் இருந்த இளம் பெண் வேறு ஏதோ ஒன்றை மனதில் வைத்திருந்தாள். ஜன்னலுக்கு அருகில் இருந்த மேசையை அவள் சுட்டிக்காட்டினாள். அது உட்கார மிகவும் நல்ல இடம். ஜன்னலுக்கு வெளியே தாமரை குளத்தை அங்கிருந்து பார்க்கலாம். பாய் மோயுதான் சுட்டிக்காட்டும் இடத்தை பார்த்து உறைந்து போனாள். வதந்திகளின் ஆவி அவர்களின் இதயங்களில் வெடித்ததால் அனைவரும் உடனடியாக கோபமடைந்தனர். ஹாஹாஹா, இது வேடிக்கையாக இருக்கும். அவர்களுடைய உணவு. இப்போது உணவைப் பற்றி யார் கவலைப்படுவார்கள்? அட்குரி நோவல்பன் அட்குரி அவர்களுடைய மது. இப்போது யார் குடிக்கும் மனநிலையில் இருப்பார்கள்? பாய் மோயுவின் புதிய காதலன் தனது முன்னாள் காதலனை நேரில் சந்தித்திருந்தார். அவர்களுக்கிடையேயான வித்தியாசம் நடைமுறையில் ஒரு ரோஜாவிற்கும் குப்பை குவியலுக்கும் இடையிலானது போன்றது. யுன் சுஜியு குருடனாக இல்லை, அவள் இயல்பாகவே அவர்கள் மூவரையும் பார்த்தாள். இருப்பினும், அவள் தொண்டையில் உணவை திணிப்பதில் மிகவும் மும்முரமாக இருந்ததால்,
அவர்களைப் பற்றி கவலைப்படும் மனநிலையில் அவள் இல்லை. இம்மார்டல் கேதரின் டவர் ஏன் இவ்வளவு பிரபலமான உணவகம் என்று எனக்கு புரிகிறது. அவர்களின் உணவுகள் மிகவும் சுவையாக இருக்கின்றன. அவை அழகாக இருப்பது மட்டுமல்லாமல் அவை அற்புதமாக ருசிக்கின்றன. 5 நட்சத்திரங்கள். மிச்செலின் 5 நட்சத்திரங்கள். யூன் சுஜியுவை பார்த்ததும் பாய் மோயு அதிர்ச்சியடைந்தாலும் அவளுடைய இருப்பைப் பற்றி அவர் கவலைப்படவில்லை. அவள் இறந்தாலும் சரி, உயிருடன் இருந்தாலும் சரி. ஒரு குப்பைத் துண்டு அப்படியே இருக்கும். அவள் அவனுக்கு எந்த அச்சுறுத்தலையும் ஏற்படுத்த மாட்டாள். மேலும் அவளை அவன் பக்கத்தில் வைத்திருந்தால் எதிர்காலத்தில் அவள் கைக்கு வரக்கூடும். பாய் மோயுவை பொறுத்தவரை யுன் சுஜியு ஒரு முட்டாள். அவள் தன் அழைப்பின் பேரில் இருப்பதாக அவன் நம்பினான். அவள் எலும்புக்கு முன்னால் வாலை ஆட்டுவது போல ஓடி வருவதற்காக அவன் அவளை நோக்கி கையசைக்க வேண்டியிருந்தது. அவள் புகார் கூட செய்யவில்லை. பாய் மோயு அதைப் பற்றி யோசித்தபடியே அவன் யுன் சுஜியுவை நோக்கி கையை நீட்டினான். இளம்ஜியு, நீ ஏன் இங்கே இருக்கிறாய்? நீ சாப்பிட்டு முடிச்சிட்டியா இல்லையா? நீ முடித்துவிட்டதால் நீ ஏன் சீக்கிரம் வீட்டிற்கு போகக்கூடாது? நான் இன்னொரு நாள் போய் உன்னை பார்க்கிறேன், பாய் மோயு சொன்னான். யுன் சுஜியு போய் அவர்களுக்கு மேஜையை பரிமாறுவார் என்பதில் அவனுக்கு உறுதியாக இருந்தது. உண்மையில் அவள் அதை மகிழ்ச்சியுடன் செய்வாள். பின்னர் அவர் வெள்ளை நிற உடை அணிந்திருந்த பெண்ணிடம், சின்னச் சகோதரி யான்ரன், தயவு செய்து உட்காருங்கள். இவர் என்னுடைய ஒரு தோழி. அவள் இப்போது கிளம்புவாள், அதனால் நாம் இங்கே உட்காரலாம். ஜன்னலுக்கு வெளியே உள்ள தாமரை குளம் உண்மையிலேயே மிகவும் அழகாக இருக்கிறது என்றார். வெள்ளை நிற உடை அணிந்திருந்த இளம்பெண் திருப்தியுடன் தலையசைத்து யுன் சுஜியுவின் இருக்கையை நோக்கி நடந்தாள். ஆனால் விஷயங்கள் சரியாகத் தெரியவில்லை. யுன் சுஜியு இன்னும் வெளியேறும் எண்ணமின்றி அவள் முன் உணவை விழுங்கிக் கொண்டிருந்தாள். இளம்ஜியு, பாய் மோயு தனது குரலை உயர்த்தி எரிச்சலுடன் கூறினார். யுன் சுஜியு முன்பு போலவே தன் வாயில் உணவை திணித்தாள். அவள் பாய் மோயுவை ஒரு பார்வை கூட விட்டு வைக்கவில்லை. யுன் சுஜியு, என் மூத்த சகோதரர் உன்னிடம் பேசுகிறார். நீ காது கேளாதவள் என்று என்னிடம் சொல்லாதே. பாய் மோரு எப்போதும் யுன் சுஜியுவை இழிவாக பார்த்திருப்பாள். யுன் சுஜியு கைக்கு வர முடியும் என்று பாய் மோயு சொல்லியிருக்காவிட்டால் அவள் அவளுடன் பேசவே கவலைப்பட மாட்டாள். அப்போதுதான் யுன் சுஜியு தன் உணவை பார்த்துவிட்டு தனக்கு முன்னால் இருந்த 3 பேரை பார்த்தாள். நீங்க என்னுடன் பேசுகிறீர்களா? யுன் சுஜியுவின் முகத்தில் ஒரு குழப்பமான வெளிப்பாடு தெரிந்தது. ஒரு மீன் துண்டை தன் சாப்ஸ்டிக்ஸால் பிடித்து சாப்பிட்டாள். அந்த மீன் அவளது சுவை மொட்டுகளை தூண்டியதால் அதன் சுவை அவள் முகத்தை மிகைப்படுத்தப்பட்ட மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக மாற்றியது. பாய் மோரு உடனடியாக கோபத்தில் பறந்தார். அவள் யுன் சுஜியுவை நாட்காலியிலிருந்து வெளியே இழுக்கப் போகிறாள். பாய் மோயு அவளை தன் கண்களால் அமைதிப்படுத்த சைகை செய்தான். பாய் மோரு குளிர்ச்சியாக குரட்டை விட்டு அமைதியாக இருந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் அவளுடைய இந்த மூத்த சகோதரனை பார்த்து மிகவும் பயந்தாள். பாய் மோயு புருவங்களைச் சுருக்கி யுன் சுஜியுவிடம் சென்றான். இளம்ஜியு, வம்பு செய்வதை நிறுத்து. இப்போதே கிளம்பு. இல்லை என்றால்? இல்லை என்றால் நீ என்ன செய்யப் போகிறாய்? என் செல்ல பெயரைச் சொல்லி அழைப்பதை நிறுத்து. அது என் குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே. நீ யார் என்று நினைக்கிறாய்? இனிமேல் தயவு செய்து என்னை யுன் சுஜியு அல்லது மிஸ் யுன் என்று அழைக்கவும். நீங்களும் என்னை அழியாத யுன் என்றும் அழைக்கலாம். அனைவரின் வாய்களின் மூலைகளும் வன்முறையில் துடித்தன. யுன் சுஜியு சொன்னதைக் கேட்டதும் புன்னகையாக மாறுவதாக அச்சுறுத்தியது. அழியாத யுன், நீ ஏன் இவ்வளவு வெட்கமற்றவனாக இருக்கிறாய்?
நீ ஒரு கருப்பு கரித்துணியைப் போலத் தெரிகிறாய். ஒருவேளை மற்றவர்கள் உன்னை ஒரு சிறிய பூதம் என்று அழைக்கலாம். இன்று யுன் சுஜியு ஏன் இவ்வளவு அசாதாரணமாக இருக்கிறாள்? அவள் எப்போதும் இளம் மாஸ்டர் மோயுவின் ஒவ்வொரு கோரிக்கையையும் நிறைவேற்றியிருக்கிறாள். இல்லையா? பாய் மோயுவும் வெளிப்படையாகவே எதிர்பார்க்கவில்லை. முந்தைய நாள் நடந்ததைப் பற்றி முட்டாள் இன்னும் கோபமாக இருந்திருக்கலாம். எனவே அவர் மென்மையான தொனியை பயன்படுத்தி கண்களில் பாசத்தின் சாயலுடன், இளம் ஜியு, கோபப்படாதே. நான் இன்னொரு நாள் போய் உன்னை பார்க்கிறேன் என்றார். அட்குறி நோபல்பன் அட்குறி யுன் சுஜியு உறைந்து போனார். அதை கவனித்தபோது பாய் மோயுவுக்கு உள்ளுக்குள் சிரிப்பதைத் தவிர்க்க முடியவில்லை. அவனுடைய அந்த தந்திரம் எப்போதும் சிறிய முட்டாள் மீது வேலை செய்தது. அவள் இப்போது நிச்சயமாக கீழ்ப்படிதலுடன் உணவகத்தை விட்டு வெளியேறுவாள் என்று அவன் உறுதியாக இருந்தான். பாய் மோயு ரகசியமாக தன்னைப் பற்றி மகிழ்ச்சியடைந்தது போலவே. யுன் சுஜியு தலையை குனிந்து வாந்தி எடுப்பது போல் நடித்தாள். அருமையே, இவ்வளவு அருவருப்பாக இருப்பதை நிறுத்து. எதிர்காலத்தில் உங்கள் கோபத்தை மற்றவர்களிடம் காட்டி என்னை தனியாக விட்டுவிட முடியுமா? என்ன ஒரு அசிங்கம்! பாய் மோயு உறைந்து போனார். பாய் மோருவும் உறைந்து போனார். உண்மையில் உணவகத்தில் இருந்த அனைவரும் உறைந்து போனார்கள். யுன் சுஜியு பைத்தியமாகிவிட்டிருக்க முடியுமா? அவளுக்கு எப்போதும் இளம் மாஸ்டர் மோயுவை பிடித்திருந்தது, இல்லையென்றால் இன்று ஏன் அவள் இளம் மாஸ்டர் மோயுவிடம் இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை திரும்ப திரும்ப கத்தினாள்? பாய் மோருதான் முதலில் கோபத்தில் குதித்தார். யுன் சுஜியு, நீ ஒரு அசிங்கமான குப்பைத் தொட்டி. என் மூத்த சகோதரனை ஒரு ஊமை, கஞ்சத்தனமான நாய் போல பின்தொடர்ந்தவர் யார்? என் மூத்த சகோதரர் ஒரு மென்மையான இதயம் கொண்டவர். நீங்கள் மிகவும் பரிதாபகரமான பெண் என்பதால் அவர் எப்போதும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அவருக்கு எதிராக எப்படி திரும்பி இவ்வளவு கடுமையான வார்த்தைகளைச் சொல்ல முடியும்? என்ன நன்றியற்றவர்! இந்த முறை பாய் மோரு பேசுவதைத் தடுக்கவில்லை. யுன் சுஜியு அவனிடம் இப்படி பேசுவதற்கு எவ்வளவு துணிச்சல்! உண்மையில் அவளுக்கு 1 அல்லது 2 பாடங்களை கற்பிக்க வேண்டிய நேரம் இது. யுன் சுஜியு பாய் மோருவை ஒரு முட்டாள் போல பார்த்தாள். திடீரென்று அவள் தன் நாட்காலியில் ஏறி அதன் மீது நின்றாள். பாய் மோரு அதிர்ச்சியடைந்தாள். அவளால் ஒரு அடி பின்வாங்காமல் இருக்க முடியவில்லை. அனைவருக்கும் என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. அவர்கள் யுன் சுஜியுவை ஆர்வத்துடன் பார்த்தார்கள். யுன் சுஜியு உண்மையிலேயே ஒரு பைத்தியக்கார பெண்ணாக மாறிவிட்டாரா? யுன் சுஜியு ஏளனம் செய்தார். அவளுடைய சிறிய முகத்தில் ஒரு புனிதமான வெளிப்பாடு இருந்தது. எல்லோரும், இன்று நான், யுன் சுஜியு, ஒரு முறையான அறிவிப்பை வெளியிட விரும்புகிறேன். ஏதோ காரணத்தால் பாய் மோயு அதைப் பற்றி ஒரு அபசகுனமான உணர்வைக் கொண்டிருந்தார். பாய் மோயு ஒரு தந்திரமான மற்றும் கீழ்த்தரமான மனிதர். அவரது சொல்ல முடியாத நோக்கங்களை அடைய அவர் எனக்கு எதிராக சதி செய்து என்னை ஏமாற்றினார். நான் இளமையாகவும் முதிர்ச்சியற்றவனாகவும் இருந்ததால் நான் ஏமாற்றப்பட்டேன். மேலும் நான் யுன் குடும்பத்திற்கு நிறைய தவறுகளைச் செய்தேன். யுன் சுஜியு அப்படிச் சொன்ன உடனேயே அவள் கண்கள் சிவந்தன. உடைந்த அணை போல அவள் கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. அவள் தன் துக்கத்தை அடக்க முயற்சிப்பது போல் நடித்தாள். நான் இளமையாக இருந்தாலும் நான் ஏதோ தவறு செய்ததால் மனந்திரும்ப வேண்டும் என்பதை நான் இன்னும் புரிந்து கொள்கிறேன். யுன் குடும்பம் என்னை வளர்த்தது. ஆனால் நான் அவர்களுக்கு எதிராக திரும்புவதன் மூலம் அவர்களின் கருணைக்கு ஈடாக இருக்கிறேன். அதைப் பற்றி நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். அதற்காக நான் மிகவும் வருந்துகிறேன். நான் என் பாவங்களுக்கு பரிகாரம் செய்து இனிமேல் ஒரு மாறிய நபராக மாற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டேன். இன்றிலிருந்து இந்த அசுத்தமான பாய் மோயு என் எதிரியைத் தவிர வேறில்லை.
அவன் என்றென்றும் என் எதிரியாகவே இருப்பான். யூன் சுஜியு பேசி முடித்ததும் அவள் நாட்காலியிலிருந்து கீழே குதித்து முகத்தை மூடிக்கொண்டு அழியாத சேகரிப்பு கோபுரத்திலிருந்து வெளியே வந்தாள். அனைவரின் முகங்களிலும் ஒரு ஊமை வெளிப்பாடு இருந்தது.